நான் விவசாயம் பண்ணணும்னு ஆர்வமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 30 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒரு குறைஞ்ச 2.5 ஏக்கர் மட்டும் ரொம்ப முழுக்க இயற்கை சுற்றுச்சூழலை சார்ந்த விவசாயம் பண்றோம். அந்த இயற்கை சுற்றுச்சூழல் சார்ந்த விவசாயத்துக்கு தேவையான அத்தனை பொருளையும் நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம். ஏன்னா எனக்கு இந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சதுனால அந்த வசதி இருக்கு. இப்போ அந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒத்தராப்பிலிருந்து ஒரு குழுக்கள் வந்தது, அவங்களே வந்து அதை உற்பத்தி பண்றதுக்காக அதை பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகள் விருப்பம் இருந்தால் அந்த பட்டையை வந்து நீங்க பார்த்துட்டு தொழில்நுட்பத்தினால நம்ம எப்படி இயற்கை விவசாயத்தை செய்யலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு புரிதல் வரும். இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் கொஞ்சம் சோர்வா இருக்கும். ஒரு விளையாட்டு விளையாடலாமா? ஒரு விளையாட்டு விளையாடலாமா? ஒரு சின்ன விளையாட்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. விவசாயிங்கிறவரை எப்பயுமே தயக்கம் எல்லாம் முன்னாடி முன்வந்து செய்யறவங்க ஒரு விவசாயி. அவர்கிட்ட போய் ஒரு சிக்கத்தை கொடுத்து பாலக்காரங்க வந்தா நல்ல விலை கிடைக்குன்னா அதை கூட அடைச்சி செய்யக்கூடியவங்க தான் விவசாயிகள். ஒரு பெரிய எந்த ஒரு இதுலையும் முன்னோடியா வரவங்க தான் விவசாயிகள் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு விவசாயியா இருக்கிறதுனால இப்ப நான் உங்ககிட்ட ஒரு 10 பேரை வர சொல்றேன். ஒரு சின்ன பங்கு இது எதுக்கு இந்த விளையாட்டுனால சில இதை நம்ம கத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒரு கற்றல் ஒரு இதை கத்துக்கணும்னு நினைச்சாலே நம்ம வந்து விளையாட்டாத கத்துக்க முடியும். அதை போய் நம்ம வந்து ரொம்ப இதா இருக்கமா படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதால கத்துக்க முடியாது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதனால ஒரு சின்ன விளையாட்டா நடத்தலாம்னு நினைக்கிறேன். ஒரு 10 பேர் முடிஞ்சா நேரம் இருந்ததுன்னா 2 விளையாட்டா விளையாடுவோம். நேரம் ரொம்ப பட்டாங்க. விவசாயிகள் சொல்றாங்க எல்லாரும். ஏன் அரசாங்கம் நம்ம விவசாயிக்கு எப்படி நினைக்குது? அரசாங்கம் உங்களை விவசாயின்னு நினைக்கணும்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், இல்லை என்ன வச்சிருக்கணும்? நிலம் வச்சிருக்கணும். எல்லார் கையிலும் ஒரு நிலம் கொடுத்தாங்க சரிங்களா? எல்லார் கையிலும் ஒரு நிலம். இதுதான் அவங்க கையில ஒரு நிலம் இருக்கு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப இதுல அவங்க மகசூல அட்டன் பண்ண போறாங்க. இதுல மகசூல் எழுத போறாங்க சரிங்களா? சரியா? மகசூல் எல்லாம் பக்கத்துல வந்துருவாங்க. மகசூல் அட்டன் பண்ண போறாங்க. நம்ம மகசூல் அடுத்து இன்னொரு பொருள் கையில் கொடுத்துறேன். தெரியல, பொருள் கொடுத்துறேன். யாரு வருவனை கணேஸ்வரி காப்பாற்றாங்க. சரிங்களா? இப்ப அவங்களோட இது என்னன்னா, போட்டி ஆரம்பிக்க போது போதுமா? சரி, நேரம் போதும். அப்ப வெறும் பொருளே போதும். நான் என்ன நினைக்கிறேன்னா, வெறும் இதை மக்கள் எப்படி பண்ண முடியும்? ஏதாவது குடும்பத்துக்கு ஏதாவது ஜாமான் கொடுத்தோம்னா மகசூல் லேசா எடுக்கலாம்ல. ஒரு டிராக்டர் இருந்தா நம்ம லேசா மகசூல் எடுக்கலாம். ஒரு ஆள் மாடு இருந்தா லேசா மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நான் கொஞ்சம் முட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது கொடுத்துருவோம். அவங்க என்ன பண்றாங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு முட்டு கொடுக்கறதுக்காக ஒரு இது கொடுக்குறேன். இப்ப அவங்க மகசூல் நான் நினைக்கிறது என்னன்னா, அதுல அந்த பருவ காத்த ஊதணும். காத்த ஊதி நிப்பாட்டணும். காத்த ஊதி நிப்பாட்டிக்கணும். எவ்வளவு நேரம்? 1 நிமிஷம். சரிங்களா? நான் சொன்னதுல இருந்து 1 நிமிஷம் இருந்து யார் வந்து காப்பாற்றுறாரு அவங்களுக்கு நான் அதை செய்யறதுக்காக சில பொருளை கையில் சொல்றேன். அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் நான் நினைக்கிறேன். அது அவங்க முடிவு எடுத்துக்கிட்டோம். ஹெல்ப்பா ஹெல்ப் இல்லையா? யாரு இந்த பருவனை காப்பாற்றுறாங்கன்னு பார்ப்போம். என்ன பண்ண போறாங்க? என்ன சொல்லிருக்கேன்? பருவனை ஊதி 1 நிமிஷம் நிப்பாட்டவங்க தான் ஜெயிச்சவங்க. சரியா? உங்க கையில எல்லாத்தையுமே நான் கொடுத்துறேன். யாரு பெருசா ஊதி நிப்பாட்டுறாங்க பார்க்கணும். யாரு பெருசா ஊதி நிப்பாட்டி தயக்கமே இல்ல. நம்ம வீட்டுல என்ன விளையாடுற மாதிரியே நினைச்சுக்கோங்க.
சரிங்களா? ஜெயிக்கணும். என்ன சொல்லியிருக்கேன்? வறுமை யார் வறுமை பாத்தீங்கன்னு பார்ப்போம். இல்ல நான் சரிங்களா? யார் இதுல இந்த பலூனை காப்பாத்துறாங்கன்னு பார்ப்போம். யார் காப்பாத்துறாங்க? சரி, இந்த கேம் முடிச்சுக்குவோம். இந்த கேம் பத்தி நான் பின்னாடி பேசுறேன். கை தூக்கி பாத்துங்க. கையில என்ன இருக்கு? உங்க கையில பலூன் இருக்கு, குச்சி இருக்கு. நான் என்ன சொன்னேன்? யாரு அதிகமா ஊதி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? இந்த குழு வந்து ரொம்ப சிறப்பான குழு. அது ஏன் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். ரொம்ப சிறப்பான குழு. நான் எதிர்பார்த்தது நடக்கல. இங்க நடக்கல. பெரும்பாலான இடத்துல நடந்தோ இங்க நடக்கல. அது ஏன் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். வெளியே வந்துருங்க. நம்ம அதை பத்தி வார்த்தை பேசுவோம். இப்ப அடுத்து என்ன இருக்கு? நிலம் இருக்கு. இந்த நிலத்தை என்ன பண்ண போறாங்க? இதுல நிப்பாட்ட போறாங்க. சரிங்களா? இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க? நிலம் அவங்க கிட்ட இருக்கு. சரியா? இப்ப நான் சில பொருள் அவங்க கையில கொடுக்காத. என்னது இது? அவங்க கிட்ட நிலம் இருக்குல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மகசூல்ங்கிறது என்னன்னா நிலத்துல அதுல நிப்பாட்டணும். இந்த பேப்பர்ல நீங்க இந்த வாரம் நிப்பாட்டணும். என்ன சொல்றேன்? நிலத்துல அவங்க வாரப்பழத்தை நிப்பாட்டணும். அவங்க கையில என்ன கொடுத்துருக்கேன்? உங்க கையில இருக்கிற பொருளை நீங்க பாத்துக்கலாம். வெரி குட். நீங்க அடுத்தவங்க பாக்காதீங்க. வெரி குட். நான் என்ன சொன்னேன்? பேப்பரை நிப்பாட்டணும் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணாங்க? அவங்க தன்னோட கையாலே கொடுத்துக்கிட்டாங்க. கையில இருக்கிற தன்னையே வச்சு கொடுத்து அந்த விவசாயம் எடுத்தாங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு? ரொம்ப வித்தியாசமா சேவை தூக்கி வச்சு விவசாயம் பண்ணிருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காரு? இன்னொரு முட்டு கொடுத்து விவசாயம் பண்ணிட்டாரு. அதாவது நம்ம சில திறமைகளை மறந்துட்டோம். மகசூலை எடுக்க முடியும். எப்படி எப்படி பண்றது? யாராவது செய்வீங்களா? கொடுக்காம செஞ்சு பாரு. இந்த பழக்கம் சூப்பர் சூப்பர் சூப்பர். இவரும் ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறாங்க. அதாவது விவசாயிகள் பாத்தீங்களா, நிப்பாட்டணுங்கிறதுனா ஆனா அவங்க நிலத்தை நிப்பாட்டுறாங்க. வெவ்வேறு திறமையை உபயோகப்படுத்திருக்காங்க. நான் நினைக்க அது மாதிரி இவர் உபயோகப்படுத்திருக்காரு. பேப்பர் உபயோகப்படுத்தினாரு. கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாரு. முட்டு கூட வேணாம் சார், நான் சுருட்டியே பண்ணலாம் அப்படின்னா நான் நினைச்சுட்டு வந்ததை விட ராஜபாளையத்துல இயற்கை விவசாயம் நல்லா ஜெயிக்கும். நல்லா ஜெயிக்கும். அதுக்கு சொல்றேன். ரெண்டு எதுலையுமே நான் எதிர்பார்த்தது நடக்கல. சரிங்களா? நான் நடக்கல. அப்ப இங்க ஏற்கனவே ஒரு திறமை இருக்கு. இன்ட்ரின்சிக். அதாவது இது எப்படி வருது அப்படின்னா, இது ஒரு தொழிலை ரொம்ப நேர்த்தியா பண்றவங்களால தான் இதை செய்ய முடியும். இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வரும்.
இது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அதை இங்க பார்க்க அடுத்து நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இதை கொஞ்சம் மாதிரியே தான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பண்ணலாம். பேப்பரை மடிச்சீங்கன்னா அதோடைய பலன் கூடும். அதே நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நெருக்கி நெருக்கி மடிச்சிக்கலாம். பேப்பரை இப்படியே மடிச்சு நீங்க நெருக்கி நல்லா நல்லா அடுத்தது திருப்பி இதா பண்ணா இவ்வளவு மடிப்பு போடுறீங்க பாரு. யார் அதிகமா மடிப்பு போடுறீங்க பாரு. அப்ப இதுல என்ன பண்ண போறோம்? இதே நிலத்தை தான் உபயோகப்படுத்துறோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? திறமையை உபயோகப்படுத்துறாங்க. அவர் ஏற்கனவே நிரூபிச்சு காமிச்சாரு. நான் என்கிட்ட ஒரு திறமை இருக்குதான் நான் பேப்பர்ல காமிச்சேன். இது ஒரு திறமை. இப்ப நிக்குதா? அப்ப பேப்பர்ல நிக்குது. அப்ப நிலத்துல தான் வளம் இருக்கு. வளம் எங்கேயுமே வெளியே இல்லை, உள்ளுக்கு இருக்கு. அந்த உள்ள இருக்கிற வளத்தை நம்ம சரியா பார்த்தோம்னா இயற்கை விவசாயத்துல செய்ய முடியும். இங்க நிறைய நம்ம பார்த்தோம். அப்ப இது மட்டும்தான் விவசாயமா? இல்ல, இதுகையும் மேல நீங்க கூட்டணும் நினைச்சா என்ன பண்ணலாம்? இதுல இருந்து ஒரு 5 வாரத்துக்கு தாக்கு என்ன பண்ணலாம்? ஒரு முட்டு கொடுக்கலாம். ஒரு முட்டு கொடுக்கறதுனால தப்பு இல்லை. ஆனா எந்த மாதிரியான முட்டு எடுக்கிறீங்கிறது தான் இங்க பிரச்சனை. முட்டு கொடுக்கறது தப்பே இல்லை, சரிங்களா? முட்டு அதுதான் இன்னைக்கு வீட்டுக்கே எதுக்கா நடக்குது. பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி அடுத்த இடத்துக்கு போறோம். பழைய காலத்து முறையிலே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அது வளர்ச்சி நம்ம எடுக்க முடியாது. அது அந்த காலத்துல இருக்கிறத மிமிக் பண்ணி இருக்கோம், அப்படியே செஞ்சு பாக்குறோம். இதுல என்ன சொல்றோம்னா அடுத்த இடத்துக்கு போக பழையதுலயும் இருக்கு, பழையதும் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போறதுக்குரிய ஒரு தீர்க்கமான அறிவுகள், அந்த அறிவு உபயோகப்படுத்தி நம்ம பண்ணணும்னா விவசாயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதைத்தான் நம்ம அவங்க சொன்னாங்க. அது ஒரு சின்ன வீடியோ போட்டு காமிக்கிறேன். பெண் விஷமாயிடுச்சு. பெண் வந்து குழந்தை விட்டு பால் கொடுக்கும்போது தாய்ப்பாலே விஷமாயிடுச்சு. இதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமை உலகத்துல வேற எங்கேயும் வர முடியாது. ஒரு தாய் தான் பெற்ற குழந்தை கொடுக்கறையே பெற்ற கொடுக்குறா அப்படின்னு சொன்னா இது உடல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கும். அப்ப இது ரெண்டு விரும்புவது எப்படி? நீங்க என்ன சொல்றனாக்க இயற்கையில சில விதிகள் இருக்கு. அந்த இயற்கை விதிகள் நீங்க நான் எல்லாம் போறதுக்கு முன்னாடியே இருக்குது. நாம செத்து போனா அதுக்கப்புறமா இருக்கும். அந்த இயற்கை விதிகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வரணும். நம்ம அதிகப்படியா என்ன தெரிஞ்சுக்கணும்னா 40 விழுக்காடு 50 போடணும், ஏன் போடணும், 20 போடணும், 20 போடணும். அது ரசாயனங்களை போட போட என்ன பண்ணுது? அந்த பூமியில இருக்க உயிரெல்லாம் செத்து போகுது. இப்ப அந்த மண்ணில் இருக்கிற உயிரை வளர்க்கணும்னா என்ன செய்யணும்? ரசாயனத்தை போடக்கூடாது, வேட்டை போடக்கூடாது, போட அது செத்து போயிடுது. அதுக்கு பதில் அது கேட்கறது கழிவுகள் தான் கேட்குது. நம்ம அஞ்சு தண்ணியை போடும்போது, மாட்டு தண்ணியை போடும்போது, கோழி தண்ணியை போடும்போது, இந்த இளைஞர்களை வந்து அதை தாண்டி தண்ணியை தெரியும் போது ரொம்ப மண்ணில் போடும்போது என்ன செய்யறோம்? நம்ம நுண்ணுயிர் என் பூமி வந்து கழிவுகளை மட்டும் கேட்கும், வேஸ்ட்களை மட்டும் கேட்கும். அதனால நாம வேஸ்ட்களை மட்டும் புரியுது. நுண்ணுயிர்கள்ங்கிறத பத்தி ஒரு முக்கியத்துவம் சொன்னாங்க. இது ரெண்டும் தான் நம்ம மறந்து போன தொழில்நுட்பங்கள். அது ஒரு தொழில்நுட்பம் நம்ம ரொம்ப மறந்தது என்னன்னா கழிவுகளை நம்ம விவசாயத்தை உபயோகப்படுத்துறத வந்து நம்ம மறந்தது. நுண்ணுயிர்கள்ங்கிறது தான் வந்து இப்ப வந்த புதிய தொழில்நுட்பம். புரியுங்களா? தொழில்நுட்பம்ங்கிறது என்ன சொல்ல வரோம்னா நுண்ணுயிர்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நம்ம விவசாயத்துல வந்து உயிர்களுடைய துணை இல்லாம விவசாயங்கிறது நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஏதாவது ஒரு உயிரை நம்பிதான் பயிர்கள் வந்து அதிகமான மகசூல் கொடுக்கும். உதாரணம், தேனீக்களோட பங்கு நமக்கு தெரியும், மண்புழுக்களோட பங்குகள் தெரியும். அதனால விவசாயம் எவ்வளவு பெருதுன்னு தெரியும். உயிர்கள் ஆடு மாடுகள் வளர்த்தா அதனால விவசாயத்துல மகசூல் எவ்வளவு அடைக்க முடியும்னு தெரியும். அப்ப உயிர்களுக்கும் ஒரு விவசாய மகசூலுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு.
அப்ப எந்த ஒரு இடங்கள்ல நம்ம உயிர்கள் அதிகமாக வளருதோ, எந்த எந்த ஒரு நிலத்துல உயிர்கள் அதிகப்படுத்துறோமோ அந்த இடம் வந்து நல்ல வளமா இருக்கும், மகசூல் அடையும். அப்ப அந்த உயிர்களை எப்படி பெருக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மண்புழு போடுறது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது, மாட்டுசாணம் போடுறதும் தெரியுது. இந்த உயிர்களை எப்படி பெருக்கணும் அப்படிங்கறத நம்ம எப்படி செய்ய போறோம், அதை எளிமையா செய்யணும். அதுக்காக நம்ம போய் எல்லாத்தையுமே போய் ஒரு கடையில வாங்கிட்டு வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ரசாயன முறையில பண்றதை விட இது வந்து ரொம்ப அதிகமா செலவு பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு உயிர்களையும் தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் அது செலவுகள் அப்படிங்கும். அப்ப இந்த உயிர்கள் நம்ம பண்ணையிலேயே எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி ஒரு வீடியோ இருக்கு. இல்லைனாலும் இப்ப எல்லாருமே பசியில இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன், இந்த யூடியூப்ல இருக்கு, இந்த யூடியூப்ல கூட நீங்க பாத்துக்கலாம். இப்ப முதல்ல ஒரு பலூன் ஒடிக்கிற போட்டி ஒன்று நடந்தது. அதுல என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நான் என்ன நினைச்சேன்னா, பலூன் உடைக்கிற போட்டி வச்ச இடங்கள் எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், பலூனை கடைசி வரைக்கும் வச்சிருக்கவங்களுக்கு தான் வெற்றி பெற்றவர். உடனே என்ன பண்ணுவாங்க, கையில குச்சி கொடுத்த உடனே என்ன பண்ணிருப்பாங்க, இந்த எண்ணெய் இங்க வர அடுத்த ஒரு இதை டப்புன்னு ஒடிச்சுக்குவாங்க. அடுத்த ஒரு இதை டப்புன்னு ஒடிச்சு தான் மட்டும் அதை எடுத்துக்கணுங்கிறதுதான் எல்லாரும் இருக்கும். என்ன அப்படிதான் போகும். ஆனா இங்க அந்த எண்ணமே வரல. அது எனக்கு பெரிய ஷாக்கிங். ரொம்ப நல்ல எனக்கு வந்து திருப்தி. எனக்கு நான் காப்பாத்திட்டேன். அடுத்த வயசுல எதுவுமே பண்றேன். இது என்ன நடக்குது அப்படின்னா, நமக்குன்னு ஒரு சில பொருட்கள் வந்து விவசாயத்தை கூட்டும் நினைக்கிற பொருட்கள்லாம் வந்து நம்ம என்ன பண்றது, கடைசி ஓட்டையை கொண்டு விடுறது. மகசூலை நம்ம பெருக்கி வச்சிருக்கிறோம், அந்த மகசூலையும் தாக்குதல் பண்றது. உதாரணத்துக்கு சொல்றேன், பூச்சி மருந்து. பூச்சி மருந்துகள் அது ஒரு பூச்சி தான், மகசூலையும் பெருக்க முடியும், அதே எடுத்து நம்ம பலனையும் ஒழிக்க முடியும். அப்ப அந்த குச்சிகளை உபயோகப்படுத்தக்கூடிய திறமை வந்து நம்மகிட்ட தான் இருக்கு. இந்த திறமையை எப்படி சரியா உபயோகப்படுத்தினாலும் நம்மளால மகசூல் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த திறமை வந்து இங்க இருக்கிற மக்கள் கிட்ட அதிகமாவே இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.